ஜெபம் செய்வோம். தர்மியான நாளுக்காக இந்த ஆராதனை வேலைக்காகவும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். 2020 ஆண்டின் கடைசி ஓய்வு நாளிலே இப்படியாக உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படியான பெரிய கிருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் நாங்கள் தெய்வீக பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள ஆண்டவராக நீர் வழிநடத்த வேண்டுமாமலத்திலே மன்றாடுகிறார். இந்த ஆராதனையிலும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வாக்கியங்கள், கேட்க போகிற சத்திய வசனங்கள் இவரெல்லாம் எங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாயிருக்க நீரே இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 19வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 19, எவ்வனமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறவே ஈடென தருவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 19. Yeah.
ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருடத்தின் கடைசி நாட்களை காணத்தக்கதாக, குறிப்பாக கடைசி ஓய்வு நாளை காண ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் தகுதி உள்ளவர்கள் தானா என்பதை நம்மை நாமே உணர்ந்து பார்த்து ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நம்முடைய உள்ளான நிலைமையை உணர்ந்து அவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக் கொள்வோம். ஏழைகளும் பாவிகளும் ஆகிய நம்மையும் ஆண்டவர் இப்பட்டுமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக கடந்த நாட்களிலே ஆண்டவருக்கு விரோதமாக செய்து வந்த எல்லாவித காரியங்களையும் அவருடைய திரு சன்னிதானத்திலே அறிக்கை செய்வோம். எத்தனையோ முறை ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய குற்றங்களை நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். ஆனால் நாமும் அவருடைய சத்தத்திற்கு செவிப்படாமலே வாழ்ந்து வந்திருக்கிறோம். செய்யத்தகாதவைகளையே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் மீண்டும் ஒருமுறை ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய சத்தத்தை உணர்ந்து அவருடைய திருப்பாதத்தை நாம் இருக்க பற்றிக் கொள்கிற பொழுது ஒரு புது வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரை மாத்திரம் பற்றிக் கொள்ளவும், அவருடைய பிள்ளைகளாக மாத்திரம் வாழவும் ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடவுளே, உங்களுடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கும் நானும் நாங்களும் தகுதியற்றவர்கள். ஆனாலும் நீர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறேன். எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறேன். ஆண்டவரை எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி திறந்த உள்ளத்தோடும் முழு மனதோடும் உண்மையான மனஸ்தாபத்தோடும் அவரை பற்றிக் கொள்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த நாளில் கூட நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும்படியாக அவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர், அவர் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர்.
இந்த வேளையில் தானே ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறார், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த 2020 ஆண்டின் கடைசி நாட்களையும் ஆண்டவர் நம்மை காண செய்து இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த ஆண்டை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது எத்தனை எத்தனை ஆபத்துகளும் விபத்துகளும் கொள்ளை நோய்களும் நம்மை அண்டிக் கொண்டு வந்திருந்தாலும் நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய கரங்களினாலே நம்மை காத்துக் கொண்டாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை உணர்ந்து பார்த்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட கிருபையை நீர் தந்த தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக் கொள்வோம். தொடர்ந்து இந்த வருடத்தின் கடைசி நாட்களையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தந்து ஒரு புதிய ஆண்டிலே ஆண்டவர் காட்டுகிற வழியில நாம் செல்லும்படியாக ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் அளவற்ற இரக்கமுள்ளவர், அவருடைய கிருபை என்றென்றும் நமக்கு இருக்கிறது. அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக அவரை நாம் அண்டிக் கொள்ளுகிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய ஆலயத்திற்காக, திருச்சபை குடும்பங்களுக்காக, ஆலயத்திலே நடைபெறுகிற எல்லாவித ஊழியர்களுக்காக நாம் ஆண்டுடைய திரு சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் பாராட்டில இருக்கிற உன்னதமான கிருபைகள், என்னுடைய கண்கள் எப்பொழுதுமே இந்த ஆலயத்தின் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த ஆலயத்தை வழிநடத்தி வந்திருக்கிற மேலான கிருபைகளுக்காக தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு, எல்லாரும் ஒத்து தினத்திலே ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாரே. இப்படிப்பட்ட உன்னதமான கிருபைகளுக்காக நாமும் இந்த திருச்சபையில் ஒரு அங்கமாய் இருப்பதற்காக, நம் மூலமாக இந்த திருச்சபை ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதற்காக ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். இன்னும் இந்த திருச்சபையை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்க இன்னும் அநேக மக்கள் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக
ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவருக்கு சித்தமானால் புதிய வருடத்திலே ஒரு புதிய ஆலயம் கட்டப்படும். அதற்காக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும், திருச்சபை மக்கள் ஒன்றுபட்டு வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி இந்த திருச்சபையை கட்டி எழுப்ப ஆண்டவர் வழிநிறுத்தும்படியாக நாம் ஆண்டுடைய திரு சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம். இந்த திருச்சபை மூலமாக செய்யப்படுகிற ஊழியர்கள் எல்லாரையும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் கொண்டு வந்து, ஆண்டவரே, இந்த திருச்சபை ஊழியத்தை செய்கிற திருச்சபையாக, ஊழியர்களை தாங்குகிற திருச்சபையாக, புதிய வருடத்தில் நீர் காட்டுகிற வழியிலே நடக்கிற திருச்சபையாக இந்த திருச்சபை விளங்க நீர் கிருபை தாரும் என்று ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த வேளையிலும் நம்முடைய நாட்டுக்காகவும், நம்முடைய தென்னிந்திய திருச்சபைக்காகவும், நாட்டின் தலைவர்களுக்காகவும், திருச்சபை தலைவர்களுக்காகவும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். நாட்டிலே ஆங்காங்கே நடைபெறுகிற கழகங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய திரு சமூகத்தின் நேராக நாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே, நீர் நியாயாதிபதியாயிருந்து நாட்டை ஆளுபவர்களை வழிநடத்தும் என்று சொல்லி அவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக் கொள்வோம். திருச்சபை தலைவர்களையும் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் கொண்டு வந்து உண்மையான மனசாட்சியோடு தங்களுடைய பணிகளை செய்ய ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஆண்டோடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த வேளையிலும் கண்ணீரோடும் வேதனையோடும் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நம்மிடத்தில் ஜெப குறிப்புகளை கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் அவர்களுக்கும் ஆசீர்வாதமான நாட்களாக ஆண்டவர் அவருடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராக இந்த மக்களை ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் கொண்டு வந்து ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த வேளையிலும் இங்கே கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டுடைய திரு சமூகத்திற்கு நேராக நாம் ஒப்பு கொடுப்போம். மனபாரத்தோடும் கண்ணீரோடும் வியாதியோடும் பிரச்சனைகளோடும் ஆண்டுடைய திரு சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் அவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்க வல்லவராயிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான உன்னதமான காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறேன். இந்த வேளையிலே நம்முடைய எல்லா மனபாரங்களையும்
அவருடைய திரு சன்னிதானத்தில் வைத்து, ஆண்டவரே, வருடத்தின் கடைசி நாட்களிலே உம்முடைய திரு பாதத்தை நாங்கள் அண்டி வந்திருக்கிறோம். நீர் எங்களை காண்கிறது, என்னுடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், ஆண்டவரே, எங்களையும் நீர் வழி நடத்தும் என்று சொல்லி அவருடைய திருக்கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் மன்றாடுவோம். வருடத்தின் கடைசி நாட்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாயிருக்க ஆண்டவர் வழி நிறுத்தும்படியாகவும் அவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக் கொள்வோம். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். காலங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. அதை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட்டி கொடுக்கின்றார். இந்த வருடமும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வருடமாக ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் ஒன்றுபட ஆண்டவர் வழிநிறுத்தும்படியாகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் வேண்டிக் கொள்வோம். சற்று நேரம் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுதும் சிந்திக்கின்ற பொழுதும் ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசவும், நாம் கேட்க போகின்ற சத்திய வசனங்கள் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கவும் ஆண்டவர் வழி நடத்தும்படியாக ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஒன்றிணைத்து இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே என்ற பாடலை ஜெப நிலையில் இருந்தபடியே நாம் பாடுவோம்.
இந்த அருமையான நாளிலே உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாகவும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் வைக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினேன். ஆமாண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக எங்களுடைய எல்லாருடைய மனதையும் ஆண்டவராகி நீர் அறிந்திருக்கிறேன். குறிப்பாக இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும். ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக ஒரு புது வாழ்வை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்வோம். இந்த நாளுக்கு என்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள் என்பது. குறிக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்து முடிந்தது. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் அமர்ந்தபடியே தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடலை அமர்ந்தபடியே பாடுவோம். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2020ஆம் ஆண்டின் கடைசி வாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய கிருபையை நாம் நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கிருபைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம்.
பாடி அல்லேலூயா என்றார் அதிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாறை நிலவரே மாலையில் கொடியா என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மேற்கொள்ள வந்து வீரனை கேவியா ஆவியை அழித்தே நம்பிக்கை தைரியமீதாரே அவர் கிருபை நம்பிக்கை தைரியமீதாரே அவர் கிருபை உள்ளது தேவ கிருபை என்று உள்ளது அவர் கிருபை என்று உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாரை நித்திய தேவன் சத்திய வரதம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது தேவ கிருபை என்று உள்ளது அவர் கிருபை என்று உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். கடந்த வார ஆராதனை காணிக்கை, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்துமஸ் ஆராதனையும் சேர்ந்து நாம் படைத்திருக்கிற காணிக்கை 2,94,690 ரூபாய். 2,94,690 ரூபாய் கடந்த வாரத்திலே நாம் காணிக்கையாக படைத்திருக்கின்றோம். ஆண்டவர் சித்தமானால் வருகின்ற 31/12/2020 வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை தொடர் சங்கிலி ஜெபம் இந்த ஆலயத்திலே நடைபெறும். அதை முன்னின்று நடத்துவதற்காக ஒரு சில பெயர்களை அறிவிப்பலைகளிலே போடப்பட்டிருக்கிறது. ஆலயம் திறந்திருக்கும். திருச்சபை மக்கள் அனைவரும் நீங்கள் ஆலயத்தில் வந்து, குறிப்பாக கடந்த வருடத்தை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து மட்டுமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். இவர்களை எண்ணி பார்த்து இந்த வருடத்தின் கடைசி நாளிலே ஆலயத்தில் வந்து அமைதியாக நீங்கள் ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்க நான் கேட்டுக்கொள்கின்றேன். 31/12/2020 வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை தொடர் சங்கிலி ஜெபம் இந்த ஆலயத்திலே நடைபெறும். மாத்திரமல்ல, அன்று இரவு 10 மணி முதல் 11:30 மணி வரை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடல்களை பாட விரும்புகிறவர்கள்
நீங்கள் பாடலாம். இந்த ஆராதனை, பாடல் ஆராதனை இரவு 10 மணிக்கு ஆரம்பமாகும். முன்கூட்டியே உங்களுடைய பெயர்களை என்னிடத்தில் கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து பழைய புது வருட ஆராதனை நடைபெறும். 1/1/2021 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு புது வருட ஆராதனையும் திருவிருந்து ஆராதனையும் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபை மக்கள் இவர்களை கருத்திலே கொண்டு இந்த ஆராதனைகளிலே பங்கு பெறும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே உங்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுக்கான டோக்கன் கொடுக்கப்பட்டு கடந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே பரிசுகள் கொடுக்கப்பட்டது. இன்றும் பரிசு வாங்காதவர்கள் வருகின்ற 1ஆம் தேதி ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் உங்களுடைய டோக்கன்களை கொடுத்து பரிசுகளை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக புத்தெழுச்சி பாடல்கள் 420 நாம் அமர்ந்தபடியே பாடுவோம். புத்தெழுச்சி பாடல்கள் 420. நன்றியால் நெஞ்சம் நிறைந்துள்ளதே, நன்மைகள் நாளும் நிறைந்திருந்தே, என்னருள் நாதர் அருட்படைகள் எத்தனை ஆயிரம் என்றுள்ளதே இந்த பாடலை அமர்ந்தபடியே நாம் பாடுவோம். Yeah.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சேர்ந்து தியானிக்கவும், ஆண்டவர் இந்த நாளையும் நமக்கு கொடுத்த தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த 2020ஆம் ஆண்டு மிக வேகமாக, ஆனால் மிக ஒரு கஷ்டமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கடந்து போனது. நமக்கு அருமையானவர்களை எத்தனையோ பேரை நாம் இழப்பு கொடுத்திருக்கிறோம். எத்தனையோ பேரை பலவீனமாக நாம் வைத்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரின் அருளும் ஆற்றலும் நம்ம எல்லாரையும் இம்மட்டுமாய் தாங்கி வழிநடத்தி அவருடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற தயவை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் நம் மீது ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எதற்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன போதிலும் ஒன்றுக்கும் உதவாத நம்மை ஆண்டவர் எந்தவித சேதமும் இன்றி பாதுகாத்து வைத்திருப்பது ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு உண்டு. அந்த நோக்கத்தை நாம் முற்றிலுமாக அறிந்தவர்களாக, ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய கிருபையை நாம் அந்த பாடலாக பாடினோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. நமக்கு அவருடைய கிருபை இல்லாதிருக்குமானால் இன்றைக்கு நாம் ஒன்றுமில்லை. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ், ஆண்டவருடைய பெரிதான கிருபை இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்திலே, இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆலய வளாகம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். கடந்த 25ஆம் தேதி காலை 4:30 மணி ஆராதனையிலே ஒரு பெருந்திரள் கூட்டம், பண்டிகை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரின் கிருபையை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வில்லாதே இன்னும் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கிருபையை நாம் உணர்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மாலே நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். இருப்பினும் இன்றைக்கு இந்த ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாதவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரின் அருளும் ஆற்றலும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நம்மை நிறைவு செய்து ஒரு புதிய ஆண்டு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஒருமித்து அந்த புதிய ஆண்டை நாம் நினைவு கூர்ந்து தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த கடைசி வாரம், இந்த வருடத்தில் தென்னிந்திய திருச்சபை ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. அது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஃபேமிலி, குடும்பம். குடும்பம் என்ற ஒரு தலைப்பு. இந்த குடும்பம் என்பது
கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை, ஆசீர்வாதம். குடும்பம் என்பது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். Family as God's gift என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. கடவுள் எல்லாரையும் ஒரு குடும்பத்தில் இணைத்து அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். இது நிமித்தம் நாம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி நாம் முழங்கால் படியிட்டு பணிய கடப்போம். பாருங்கள், முழு குடும்பத்திற்கும் நாமகாரராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி நாம் முழங்கால் படியிட்டு நாம் பணிந்து கொள்ள கடவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எபேசியருக்கு எழுதுகின்ற நிருபத்திலே சொல்லுகின்றார். மனுக்குலத்திற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதங்களிலே இந்த குடும்பம் என்ற ஒன்றும் மிக மிக முக்கியமானது. இந்த குடும்பத்திற்கு அடித்தளமாய் இருக்கின்றவர் ஆண்டவர். குடும்பத்தை கட்டுகிறவர் ஆண்டவர். இந்த குடும்பத்தின் அடித்தளம் ஆண்டவர். இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த குடும்பத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். சுயநலம் இல்லாமல் வேறுபாடுகளை களைந்து துன்பங்களில் துணையாயிருந்து கவலைகளிலே ஆறுதலாயிருந்து தலையாகி இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை ஒரு குடும்பம் என்று இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்திற்கு தலைவர் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் எல்லாவித ஆசீர்வாதங்களும் அங்கே நிறைந்திருக்கும். இல்லங்களை சந்திக்கின்ற பொழுது அந்த இல்லங்களிலே தொங்க விடப்பட்டிருக்கின்ற ஒரு வசனம், இயேசுவே இந்த இல்லத்தின் தலைவர். எங்கே இருக்கிறார் யாருக்கும் தெரியாது. அந்த வசனம் மாத்திரம் அங்க தொங்க. ஆனா ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் அதைதான் இங்கே பவுல் சொல்லுகின்றார். முழு குடும்பத்திற்கும், பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கின்ற முழு குடும்பத்திற்கும் நாமகாரராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நோக்கி நீங்கள் முழங்கால் படியிட்டு குடும்பமாக வாழுகிற பொழுது அந்த வாழ்வானது ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாய் இருக்கும் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கின்றார். இந்த குடும்ப வாழ்க்கையை குறித்து 128ஆம் சங்கீதத்தில் பல காரியங்களை நாம் அங்கே வாசிக்கின்றோம். குறிப்பாக இந்த 128ஆம் சங்கீதம் எப்போ பாடுவோம், எப்போ சொல்லுவோம்? ஆமா, அதோடு முடிஞ்சு போச்சு. எப்பாவது திருமணத்துக்கு நம்ம போகின்ற பொழுது இந்த 128ஆம் சங்கீதம் சொல்லாத அல்லது பாடாத திருமணமே இருக்காது. ஆனால் இந்த 128ஆம் சங்கீதம் குடும்ப வாழ்வு சிறப்பாய் இருப்பதற்காக பல உண்மைகளை இங்கே இந்த 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. திருமணத்திற்கு மாத்திரமல்ல, குடும்பமாய் வாழுகிற ஒரு குடும்பம். இந்த 128ஆம் சங்கீதத்தை தினமும் வாசிக்கணும். அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், முதலாவது வசனத்துல நாம் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவர் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க
பாருங்க, குடும்பத்துல ஒரு செழிப்பு வேணும்னா, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி வேணும்னா, குடும்பத்துல ஒரு சமாதானம் வேணும்னா, குடும்பத்துல ஒரு அமைதி வேணும்னா, அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இன்றைக்கு பல குடும்பங்களிலே விரிசல்கள் இருக்கிறது, முறிவுகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது அங்க என்ன இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில பலவிதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் விரிசல்களும் ஆங்காங்கே காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆம், பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அங்கே பொருள் என்ன தெரியுமா? கடவுள் தண்டிக்கிறவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதைதான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு பயப்படாட்டி என்ன ஆகும்? சாமி கண்ணபத்தி. கர்த்தருக்கு பயப்படலன்னா கடவுள் தண்டனை கொடுக்கும். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சங்கீதக்காரன் அந்த அர்த்தத்தில் சொல்லல. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் கடவுள் முதன்மையானவர், அவர் மரியாதைக்குரியவர், அவர் எல்லாவற்றையும் அருளுகிறவர், அவரிடத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக அவருக்கு பயப்பட வேண்டும் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கடவுள், நம்முடைய கடவுள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, கண்ணை அப்படி குத்தி இருந்தா நம்ம கண்ணெல்லாம் என்ன இருக்கும்? ஒருத்தருக்குமே கண்ணு இருந்திருக்க. கடவுள் மன்னிக்கிறவர், கடவுள் ஆசீர்வதிக்கிறவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆனால் இந்த கடவுள், நாம் வணங்குகிற கடவுள், நாம் ஆராதிக்கிற கடவுள், அவர் முதன்மையானவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவரிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவரை முதன்மையாக வைத்திருப்பதுதான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வதை நாம் அழைக்கப்படுகின்றோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம்: நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. பயம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூறுவதுதான் நாம் ஆண்டவரிடத்திலே பயப்படுகிற பயம். இதுக்கு இந்த கட்டளையை ஒவ்வொரு திருவிருந்த ஆராதனையும் சொல்றோம், ஒவ்வொரு திருவிருந்த ஆராதனையும் ஞாபகப்படுத்துகிறோம். ஆனால் பல சமயங்களில் ஆண்டவரை விட்டு விலகி வாழுகிற வாழ்க்கையை தான் நாம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாளின் சிந்தனைக்காக தென்னிந்திய திருச்சபை சில வேத பகுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 14 22, சங்கீதம் 128, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 21, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 31 35, யோசுவா 24 14 22, சங்கீதம் 128, எபேசியர் 3 14 21, மார்க்கு 3 31 35. இந்த பகுதிகள் எல்லாம் நான் வாசித்து பார்க்கிற பொழுது இந்த பகுதியில் என்ன சொல்றது? எல்லா மக்களும் கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி வாழ வேண்டும்.
கர்த்தரை முதன்மையாக வைத்து அவரை பின்பற்றி இந்த உலகத்துல அவர் காட்டுகிற வழியிலே நடக்க வேண்டும் என்றுதான் இங்கே இந்த பகுதியில் எல்லாம் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது அங்கே நாம் எப்படியாக வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வருகிற பொழுது அந்த மக்களுக்கு அவர் சொல்றாரு, நீங்கள் ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் சேவிக்க வேண்டும். ஏன் சேவிக்க வேண்டும்? அங்கே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏன் ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் சேவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது 13வது வசனத்துல அதுக்கு ஆன்சர் அங்க இருக்கிறது. அதுல என்ன சொல்லுகிறது, நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். ஏன் என்று சொன்னால், உங்களுக்கு என்று வாழ்வதற்கு ஒரு சொந்த இடம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு அருமையான இடத்தை, ஒருவரும் பண்படுத்தாத தேசத்தையும் ஒருவரும் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்து, இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு என்று சொந்தமாக ஒரு நாட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களிலிருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யாத பலனை நீங்கள் அங்கே புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருடத்தை ஒரு முறை நாம் திரும்பி பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின ஆண்டவர் நம்மையும் வழிநடத்திருக்கிறார். அவர் நம்முடைய பலமும் பராக்கிரமும் அல்ல, ஆண்டுடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆராதனையிலே நாம் அமர்ந்திருக்க முடியாது. அங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். நாம் வேலை செய்வதற்கு பலனை கொடுத்தது யார்? நம்முடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதித்து கொடுத்தது யார்? ஆண்டவர் தானே. நம்முடைய முயற்சியா, நம்முடைய பலனா? இன்னைக்கு ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அது யார்? ஆண்டவர் தானே. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? குடும்பம் என்பது கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல குடும்பங்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையை நம்மாலே பார்க்க முடிகிறது. உலக பிரகாரமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை மறந்து வாழுகிற குடும்பங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்து வாழுகிற ஒரு நிலையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது என்ன? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவர் காட்டுகிற வழியில் நடக்கத்தானே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரு என்ன தெரியுமா? காணிக்கை நிறைய கொடுத்தா போதும், ஒழுங்கா கோயிலுக்கு வந்தா போதும், ஒழுங்கா வேதம் வாசித்தா போதும். நான் நிறைய வேதம் வாசிக்கிறேன். இன்னைக்கு பலர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? மற்றவர்களை கை நீட்டி குற்றப்படுத்துவது. நான் நிறைய ஜெபம் பண்றேன், நான் நிறைய வேதம் வாசிக்கிறேன், நீ கடவுளுக்கு பயந்து நடக்கிறையா? ஆண்டவர் இங்கே சொல்றாரு, தெளிவா சொல்றாரு 13வது வசனத்துல, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் காட்டுகிற வழியில நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 2வது காரியம் 128ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். 1வது வசனம் கர்த்தருக்கு பயந்து என்று ஆரம்பிக்கிறது. 4வது வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வாதம் பெறுவான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 128வது சங்கீதத்தின் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். அப்படின்னு என்ன? கர்த்தர், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். நீ உழைக்க வேண்டும், உன்னுடைய உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுவார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொன்னார், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட, உழைக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் உழைக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு பல சமயத்தில் நம்முடைய குடும்பங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? உழைப்பதில்லை, வேலைக்கு போவதில்லை, காலங்களை வீணாக்குவது. பல சொல்றாங்க, ஆண்டவர் பார்த்துருவாருங்க. எப்படிங்க பார்ப்பாரு? நம்ம வேலை செஞ்சாதான் அது ஆசீர்வதித்து தருவார், அதை பெருக பண்ணுவார், அது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டவர் வழி நடத்துவார். சும்மா வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு ஆண்டவர் பார்த்துப்பாருங்க, எப்படி பார்ப்பார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 4வது வசனத்துல, என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்ன இந்த திராட்சை செடியாகிய பிதாவோடு கூட நாம் எப்படி இருக்க வேண்டும்? இணைந்திருக்க வேண்டும், கொடிகளாக இருக்க வேண்டும். அவருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாக அவரை முதன்மையாக வைக்கின்ற பொழுதுதான்
இந்த குடும்பம் அது ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். இன்னைக்கு குடும்பம் இந்த 128ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அதுல குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படணும். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அது உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுதே. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இன்றைக்கு இந்த காரியம் நம்முடைய குடும்பங்கள்ல என்ன இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். சர்ச்சில் போதிக்கிறது பார்த்தாதே, சண்டே ஸ்கூல்ல போதிக்கிறது பார்த்தாதே, குடும்பத்தில் போதிக்கணும். பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து வீட்டிலே அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீ ஆண்டவருடைய வார்த்தைப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்லணும்? ஞாபகப்படுத்து. இன்னைக்கு நமக்கு அங்கெல்லாம் என்ன இல்லை, நேரம். இன்னைக்கு நம்முடைய நேரங்களை நாம் பெற்றோர்களாக நாம் எப்படியோ செலவழித்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதற்கு நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ஆண்டவர் விரும்புவது என்ன தெரியுமா? குடும்பமாக இணைந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல, அவைகளை அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக. இன்னைக்கு என்ன கையில கட்டிக்கிறோம்? நிறைய பேர் நிறைய கட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்து கேட்கலாம் ரொம்ப தமாசா, வேடிக்கையா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டோடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக கையில ஒரு வாட்ச் கட்டிக்கிறோம். அடிக்கடி என்ன பார்க்கிறோம்? டைம் பார்க்கிறோம். இப்ப கூட நிறைய பேர் பார்க்குறீங்க, என்ன இவ்வளவு நேரம் இதை போட்டு. அது எதுக்கு? ஞாபகப்படுத்தணும். டைம் ஆயிடுச்சு, போகணும். ஆண்டோடைய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். 128ஆம் சங்கீதத்தில் 6வது, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அங்கே எருசலேமின் வாழ்வு, அந்த எருசலேமின் வாழ்வு என்ன அப்படி உயர்ந்த ஒரு வாழ்வு என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எருசலேம் நகர் என்பது ஒரு ஆன்மீக மையம். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஆலயத்திற்கு வந்து அங்கே பணிந்து கொள்ளுகிற ஒரு இடம். ஆலயம் என்பது எருசலேம் நகரத்தில் தான் இருந்தது. அந்த காலத்தில் ஆண்டவரை வழிபடுவதற்கு எல்லாரும் ஒன்று கூடுகிற இடம், எல்லாரும் தங்களுடைய உறவுகளை பலப்படுத்துகிற இடம் அந்த எருசலேம் இடம். அந்த இடத்தை நோக்கி வருகின்ற பொழுது இந்த 128ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவார்களாம். அதில் முக்கியமான வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். குடும்பத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இந்த எருசலேமின் வாழ்வு. ஆன்மீகத்தில் பலப்பட வேண்டும்.
கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஒன்று சேர்ந்து குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இதைதான் குடும்பத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. இதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி தான் யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏனென்று சொன்னால் அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில் தலைவராய் இருந்து என்னை மட்டுமாய் வழிநடத்தி வந்திருக்கிறேன். எனவே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஒரு சாட்சி கொடுக்கிறேன். பாருங்க, இன்றைக்கு நாம சொல்ல முடியுமா? நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம், சேவிக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? இங்கே யோசுவாவின் சாட்சி, அந்த சாட்சியை பார்த்து அங்கே இருக்கிற மக்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் 18வது வசனத்துல, தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார்கள். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இவர் இப்படி சொல்றாரு, இவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு பெரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் திரும்பி பார்த்து அங்கே சொல்லுகிறார்கள், தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பார்த்து நம்மை சுற்றி வாழுகிற மக்கள் சொல்ல முடியுமா? யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அவர் என்னுடைய குடும்பத்திற்கு செய்த ஆசீர்வாதங்கள் ஏராளம். அவர் சொன்னதை கேட்டு அங்க இருக்கிற மக்களும் யோசிக்கிறாங்க, ஆம், எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு முன்னா இருந்து பலவிதமான காரியங்களையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்தாரே, எனவே நாங்களும் ஆண்டவரையே சேவிப்போம் என்று சொல்லி அவர்கள் அங்கே ஒப்பு கொடுத்ததை அந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட குடும்ப வாழ்க்கையில அவர் அதிகமாய் தன்னை அர்ப்பணித்து அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷத்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படியே அவரும் எருசலேமுக்கு அவரையும் அழைத்து கொண்டு போனார்கள். பாருங்க, பெற்றோர் குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியம் பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து வர வேண்டும். அங்கே ஆண்டவரை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வருவதே கிடையாது. இங்கே இயேசுவானவர் அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவானவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதற்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். மார்க் 3ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வெளியே வந்து நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உடைய தாயாரும் உடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறார். கருமையானவர்களே, ஒரு குடும்பம் என்பது
ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வதுதான் ஒரு குடும்பமாய் இருக்கிறது என்று அங்கே ஆண்டவர் நமக்கு தெளிவாய் போதித்திருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து வாழுகிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பாடல் இருக்கிறது, பழைய பாடல். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு என்ற ஒரு பாடல். அந்த பாடலை யாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் குடும்பம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் தலைவராக இருந்தால் அங்கே சுயநலம் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை, நீ நான் பெரியவன் சின்னவன்றதெல்லாம் இல்லை, எல்லாரும் சமமா இருப்போம். அங்கு பாவம் இல்லை, சாபம் இல்லை, வியாதி இல்லை, பசி இல்லை, எப்பொழுதுமே இன்பமும் சமாதானமும் நிறைந்த ஒரு குடும்பமாயிருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்முடைய குடும்பங்களில எதிர்பார்க்கிறார். வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. ஒரு புதிய ஆண்டிலே குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்க ஆண்டவர் தாமே உங்கள் எல்லாருக்கும் அருள் புரிவாராக.
எப்பொழுது ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நன்றி காணிக்கையை படைக்க விரும்புகிறவர்கள் முன்னே வந்து உங்களுடைய காணிக்கைகளை அதற்காக வைக்கப்பட்டிருக்கிற பெட்டியிலே வைத்து செல்லும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் போய் உங்களுடைய இருக்கையிலே நிற்கின்ற பொழுது உங்களுக்கான சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய கரங்களிலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நன்றி காணிக்கையை படைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் திருச்சபையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உமது நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆமாண்டவரே, நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கின்ற பொழுது நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் கிருபை தருகிறேன். இந்த நாளிலே பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் எல்லாருக்காகவும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக நன்றி காணிக்கை படைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நாங்களும் சேர்ந்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்தை உம்முடைய கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஆண்டவராக நீர் வழிநடத்த வேண்டுமா விடுதலை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நாங்களும் இந்த நாளிலே ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கிருபை பாராட்டினீர். ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக ஆண்டவராக நீர் கிருபை பாராட்டினீர். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவராக நீர் போதுமானவராக இருந்து மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று இந்த நாளில் வேத வசனத்தை நீர் எங்களுக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறேன். நாங்களும் கூட உமக்கு பயந்து உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தொடர்ந்து நீர் வழிநடத்த வேண்டுமா இடத்திலே மன்றாடுகிறோம். குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, அது இயேசுவின் குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக தொடர்ந்து வாழ்வதற்கு நீரை வழிநடத்த வேண்டுமா இடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக வரப்போகிற வாரத்திற்காக
அதிகமாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாய் இருக்கவும், ஒரு புதிய வருடத்திலே புதிய புதிய கிருபைகளோடும் நிறைவான ஆசீர்வாதங்களோடும் தொடர்ந்து நம்மளுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு நீர் எங்களை வழிநடத்தி காத்துக் கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஜெப நிலையில் இருந்தபடியே ஆண்டோடைய ஜெபத்தை புத்தெழுச்சி பாடல்கள் 445 வழியாக ஏறெடுப்போம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம் என்று சொல்லி ஆண்டோடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம்.
வருடத்தின் கடைசி நாட்களை நிறைவு செய்து ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீண்டுமாக இந்த ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும் வரை உம்முடைய கிருபையானது எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். அன்பானவர்களே, சபையாருக்கு ஒரு அறிவிப்பு. நீங்கள் ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது கட்டாயமாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். தயவு செய்து அடுத்த முறை ஆராதனைக்கு வருகின்ற பொழுது ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக் கொள்கின்றேன்.